வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஸ்டெர்லைட் விவகாரம். இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் இருக்கு இல்லையா, இது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த பாடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே இது ஒரு மிகச்சிறந்த பாடம். அது ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, இந்த விவகாரத்துக்குள்ள முழுவதுமாக நாம் அதில் இருக்கிற குற்றச்சாட்டுகள், அதற்கு தகுந்த ஆதாரங்கள், இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து தேடணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதனுடைய முடிவில் நான் சொன்ன விஷயம் புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய முன்னோர்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் காதில் கேட்குறியா கண்ணில் பார்க்குறியா அது ரெண்டையும் விட தீர விசாரிக்கணும். சரியா? வாட்ஸ்அப்பில் வரதையும் நான் நம்புவேன், காதில் கேட்குறத நம்புவேன், எவனா நோட்டீஸ் போட்டால் அதையும் நம்புவேன் அப்படின்னு போனோன்னு வச்சுக்கோங்க, சமூகம் ஒரு மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும். முதல் குற்றச்சாட்டு, கேன்சர் பரவுது. தூத்துக்குடியில் அதிகமாக கேன்சர் பரவுறதுக்கு இந்த ஸ்டெர்லைட் தான் காரணம். இதுதான் முதல் குற்றச்சாட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகளாவிய அளவில் கேன்சர் புற்றுநோய் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ள நகரங்கள் பட்டியலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இந்தியாவில் இருக்கிற நகரங்களும் வந்திருக்கு. அந்த நகரங்களில் சென்னை இருக்கிறது 204வது இடத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 204வது இடத்துல. அந்த ஒட்டுமொத்த பட்டியலில் வேற எந்த நகரமும் தமிழகத்திலிருந்து கிடையாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது சென்னை தான் அதிகமாக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள நகரம்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். தமிழகத்தில் அதிகப்படியான புற்றுநோய் பரவுறது தூத்துக்குடியில் ஒரு தகவல் வருது இல்லையா, அதுவும் பொய். ஒட்டுமொத்த இந்தியாவில் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிற புள்ளி விவரங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலே அதில் உங்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சமாக தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேன்சர் அதிகமாக பரவுறது அங்கேயும் சென்னை தான் முதலிடும். 2வது இடத்துல காஞ்சிபுரம் இருக்குது, 3வது இடத்துல கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை 9வது இடத்துல இருக்குது. இந்த தூத்துக்குடி இருக்கு இல்லையா, இந்த தூத்துக்குடி இருக்கிறது 18வது இடத்துல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 18வது இடத்துல இருக்குது. இங்கே தமிழகம் முழுவதும் ஒரு சராசரி இருக்கும் இல்லையா, அந்த சராசரிக்கு கீழே தான் தூத்துக்குடியில் கேன்சருக்கான பாதிப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழகத்தில் 1,00,000 ஆண்களில் 70 பேருக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா தூத்துக்குடி பகுதியில் வெறும் 63 பேருக்கு தான் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சராசரியை விட கம்மி. பெண்கள் மத்தியிலனா ஒட்டுமொத்த தமிழகத்தில் 1,90,000 பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அதே தூத்துக்குடி பகுதியில் அது 73 பேருக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தமிழகத்துடைய சராசரியை விட கம்மியான பாதிப்பு தான் தூத்துக்குடி மக்களுக்கு இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சல்ஃபர் டை ஆக்சைடு இதனுடைய வெளியீடு ஸ்டெர்லைட்லேருந்து அதிகம்னு சொல்கிறாங்க. இங்கே தூத்துக்குடி ஏரியாவில் ஸ்டெர்லைட் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீடு அதிகமாக வெளியிடுறாங்க. அதுதான் கேன்சர் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு புரளி கிளம்புது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல முக்கியமான ஆதாரத்தை தெளிவாக சொல்கிறேன். சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீடு ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்திய அரசாங்கம் அனுமதிக்கிற அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50லேருந்து 80 மைக்ரோகிராம் வெளியீடு வரைக்கும் அனுமதிக்கிறாங்க இந்திய அரசு. அதே நேரம் உலகளாவிய அளவில் மற்ற நாடுகள்லாம் எவ்வளோ அனுமதிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நாடு சரியாக அனுமதிக்காமல் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சீனாவை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் 150லேருந்து 700 மைக்ரோகிராம் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம 50லேருந்து 80 தான் அலோவ் பண்ணுறோம். சீனாவை பொறுத்த வரைக்கும் 150லேருந்து 700 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஐரோப்பிய கண்ட்ரியில், ஐரோப்பிய தேசங்களில் இதே அளவு 350 மைக்ரோகிராம் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீடு. சரியா? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நீங்கள் எந்த நாடை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லா நாடுகள்லையுமே 150ன்றது ஒரு சராசரி அளவாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு 50லேருந்து 80 மைக்ரோகிராம் தான் வெளியீடு அனுமதியே. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதுவே காடுகள் நிறைஞ்ச பகுதி, அரசால் நாட்டால் பாதுகாக்கக்கூடிய பகுதின்னு வச்சுக்கோங்க, அந்த பகுதியில் அனுமதிக்கிற அளவு எவ்வளோ கேட்டால் 15 மைக்ரோகிராம் மட்டும்தான். அதுக்கு மேலே வெளியிடவே கூடாது. எதுக்கு? தொழிற்சாலைகளுக்கு இந்த கட்டுப்பாடு இருக்குது. அப்போ இந்த சிப்காடு ஏரியாவில் எவ்வளோ வெளியாகுது அது நமக்கு தெரியணும். ஸ்டெர்லைட் அப்புறம் விட்டோம், சிப்காடு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் எவ்வளோ வெளியீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சராசரி அளவே 12லேருந்து 14 மைக்ரோகிராம் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனுமதி அழைச்சிருக்கிறது 50லேருந்து 80 வரைக்கும். ஆனால் வெளியீடு அந்த சிப்காடுல தூத்துக்குள்ள அந்த தொழிற்சாலை அமைஞ்சிருக்க ஏரியாவை சுற்றி இருக்குல்ல, அதில் வெளியீடு 12லேருந்து 14 மைக்ரோகிராம் தான் இருக்குது.
அதனால சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீடு அதிகம் சொல்ற குற்றச்சாட்டுகளை அது முழுக்க முழுக்க ஒரு புரளி. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரத்தில் இருக்கிற உண்மை. நான் இதனால தான் சொல்றேன், விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த சிப்காட் ஏரியாவில், அதாவது தூத்துக்குடியில் இருக்கிற சிப்காட் ஏரியாவில் இந்த SO2 அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீட்டுக்குமே முழுவதும் காரணம் ஸ்டெர்லைட் கிடையாது. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த பகுதிகளில் ஒட்டுமொத்த சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீட்டில் 3% கூட ஸ்டெர்லைட் கிடையாது. அங்கே இருக்கிற தெர்மல் பிளான்ட் தான் காரணம். அந்த வாரத்துக்குள்ள உள்ள போகிறதுக்கு முன்னுக்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்தியா லெவலில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க நேஷனல் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, மாதம் ஒரு மாதம் விட்டு இன்னொரு மாதம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாரங்கள் இடைப்பட்ட விதத்தில் எல்லா இடங்கள்லையும் காற்று மாசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க பெரிய லெவலில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. பெரிய லெவலில் ஆய்வுகள் நடத்தி தங்களுக்கான அறிக்கையை மத்திய அரசு சப்மிட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை தயவுசெய்து வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு உண்மையை வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து அந்த விஷயங்களை தேடி பாருங்கள். அதில் முக்கியமான உண்மை என்ன வெளியே வருதுன்னா, இந்த ஸ்டெர்லைட் மூலம் 3% கூட வெளியே வரல. இந்த தகவலை நீங்கள் நேஷனல் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமோடைய ரிப்போர்ட்லேருந்து நீங்களே பெற முடியும். தயவுசெய்து தேடி படிங்க. ரொம்ப முக்கியமான அடுத்த வைக்கிற குற்றச்சாட்டு என்ன கேட்டீங்கன்னா, மீன் வளம் குறைஞ்சிருச்சு, உப்பு உற்பத்தி குறைஞ்சிட்டது, இந்த ரெண்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன கேட்டீங்கன்னா, 2009-2010 கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி ஏறக்குறைய 48,000 டன், சரியா? ஆனால் 2016-17 கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 58,000 டன். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வருஷமுமே மீன் உற்பத்தி சரியான முறையில் கூடி வந்திருக்குன்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இதுதான் உண்மை, இதுதான் ஆதாரம், சரியா? அடுத்து இந்த உப்பு உற்பத்தி இருக்கு இல்லையா, அதுவும் இவங்க சொல்றது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னுக்கு 14-15 லட்சம் டன் வரைக்கும் உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் அதே சராசரியை தான் தூத்துக்குடி பகுதியில் அடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன கேட்டீங்கன்னா, மழை வளம் குறைஞ்சிட்டதுன்றாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மழை வளம் குறையுது இல்லையா, அதுக்கு அந்த பகுதியில் இருக்க தொழிற்சாலை தான் காரணம் சொல்கிறாங்களே, அது முறையான குற்றச்சாட்டே கிடையாது. எங்கேயோ இந்தோனேஷியாலேயோ இல்லையோ மலேசியாலேயோ ஏதோ முழு காட்டை அழிச்சா கூட இங்கே மழை வளம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தூத்துக்குடி பகுதியில் அக்டோபர் மாதம், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், எந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே ஒட்டுமொத்த நாட்டில் எப்படி மழை வளத்தை சீராக கணிக்க முடியாத நிலைமையில் மாறி இருக்கோ அதே மாதிரி தான் தூத்துக்குடி பகுதியில் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு 1990 ஏறக்குறைய 200 mm மழை பெஞ்ச தூத்துக்குடி பகுதியில் அடுத்த சில வருடங்களில், அதாவது 2000 மெல்ல மெல்ல மாறி 9 mm மட்டும்தான் பெஞ்சிருக்குது. ஆனால் 2012-13 மாறி இருக்குது. 2014 ஏறக்குறைய 600 mm மழை அங்கே கிடச்சிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 200 கூட கிடைக்காத ஒரு இடத்துல 622 mm வரைக்கும் கிடைச்சிருக்குது அக்டோபர் மாதத்தில் 2014. நம்மளால சீராக கணிக்க முடியறதில்ல. ஒரு வருடம் நல்லா பெய்யுது, 2 வருஷத்துக்கு அப்புறம் மழையே இல்லாமல் இருக்குது, 3ஆவது வருஷம் வரலாறு காணாத மழையை காண முடியுது. இது தூத்துக்குடி பகுதி மக்களுடைய குணம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பூமியின் குணம். ஏன்னா இந்தியாவோட குணம்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த பூமியுமே நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு இயற்கை மாறி நிற்கிது. இதுக்கு யாருன்னு கேட்ட காரணம்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய அளவில் வெப்பமயமாதல் தான் காரணம். உலகத்தில் ஏறக்குறைய 2-3 டிகிரி அளவுக்கு வெப்பம் கூடி இருக்குது. அதனால மலை பிரதேசங்கள்லையும் ஆர்டிக் பிரதேசங்கள்லையும் பனிமலைகள் உருக ஆரம்பிச்சிருக்குது. இது உருகிறதுனால என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து கடல் மட்டங்கள் கூடுது. கச்சா எண்ணெய் எரிபொருள் இருக்கு இல்லையா, நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம், பெட்ரோல் எடுத்து எரிக்கிறோம், அதுலேருந்து கார்பன் வெளியே அதிகமாக போகுது. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை முழுசாக முடிவுக்கு கொண்டாத வரைக்கும் இந்த உலக வெப்பமயமாதல் தடுத்து நிறுத்துறது முடியாத காரியமாக இருக்குது. அடுத்து இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நிலத்தடி நீர் மாசு அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, இதை கண்காணிக்கிறதுக்கு சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு தான் இந்தியா முழுவதும் நிலத்தடி நீர் மாசு அடைஞ்சிருக்கா அடையலையான்றதை ஒவ்வொரு மாதமும் ஆய்வறிக்கையில் எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்குது. இந்த தகவலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாடு முழுவதும் எடுத்த ஒட்டுமொத்த தகவலில் தூத்துக்குடி பகுதியில் எந்த விஷயம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நைட்ரேட்டுடைய அளவு தான் அதிகமாக இருக்குது. இந்த நைட்ரேட்டுடைய அளவு தூத்துக்குடியில் மட்டும் அதிகம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா முழுவதும் ஏற்கனவே 385 மாவட்டங்களில் இந்த நைட்ரேட்டுடைய அளவு அதிகம். மாவட்டங்கள், நான் நகரங்கள் சொல்லலை, மாவட்டங்கள். 385 மாவட்டங்களில் இந்த நைட்ரேட்டுடைய அளவு அதிகம். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பெரும்பாலான இடங்களில் நைட்ரேட்டுடைய அளவு அதிகமாக தான் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது ஃப்ளோரைடு, இந்த ஆர்சனிக், இந்த இரும்பு, இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிக்கணும். இப்போ ஃப்ளோரைடை பொறுத்த வரைக்கும் 1.5 வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. அர்சனிக் பொறுத்த வரைக்கும் 0.01 தான் அனுமதி. இரும்பை பொறுத்த வரைக்கும் 1 வரைக்கும் அனுமதி. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மற்ற எந்த தனிமங்களும் தூத்துக்குடியில் அதிகம் கிடையாது, மற்ற எந்த ஆபத்தான விஷயங்களும் அதிகமாக கிடையாது. நைட்ரேட்டோட அளவு தான் அதிகமாக இருக்குது. அது இந்தியா முழுவதும் என்ன குணமோ அந்த குணம் தான் தூத்துக்குடியிலே இருக்குது. அதனால பெரிய அளவில் மாசுன்னு சொல்லி பொருளை கைப்படுறாங்களே, அது பொய். இன்னொரு விஷயம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் தூத்துக்குடி பகுதியில் நிலத்தடி நீர் மாசு அடைஞ்சிருக்கிறது உண்மைதானே பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த விஷயத்தை இங்கே நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு, அதாவது செய்தித்தாள்களில் வந்தது. அப்போ அது உண்மைதானே, பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க, தூத்துக்குடி பகுதியில் சொல்லியிருக்காரு. அந்த சிப்காட்ன்ற பகுதியில் இந்த அளவுக்கு மாசு அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறார் இல்லையா, அதுக்கு யார் காரணம் அவர் சொல்லலை, அது ஸ்டெர்லைட் தான் காரணம்னு சொல்லலை அவர். அந்த பகுதியில் மாசு இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா நைட்ரேட்டோட அளவு அதிகமாக இருக்குன்றது ரெக்கார்டு. இப்போ நாம் என்ன செய்யணும்னா அந்த பகுதியில் இந்த நைட்ரேட்டோட அளவை குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், இதுதான் சரி. பதிவோட முடிவில் நான் இது சொல்ல விரும்புகிறேன் இதுதான். இந்த பாருங்க, இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த எல்லாத்தையுமே, அதாவது மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களையும் பயத்தை உருவாக்கி போராட்டத்தை தூண்டி விடணும்னு பக்காவாக பிளான் பண்ணி நடத்தியிருக்காங்க. அதாவது மீனவர்கள் ஆரம்பித்து, உப்பு உற்பத்தியாளர்கள் ஆரம்பித்து, சாதாரண மக்கள் வரைக்கும், அதாவது பெண்கள் மத்தியில் வரைக்கும். பெண்கள் மத்தியிலலாம் என்ன சொல்ல, கரு கலைஞ்சு போகும், கேன்சர் வந்துடும், பிள்ளைகளுக்கு கேன்சர் வந்துடும் அப்படிலாம் கிளப்பி விட்டுருக்காங்க. அப்போ எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் பயத்தை தூண்டி விடுறதா இவங்களுடைய நோக்கம். ஆனால் உண்மை அவங்க வச்சதை கவனிச்சிங்கன்னா எல்லா குற்றச்சாட்டுமே அந்த ஒரு ஆலயமே வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை என்ன இருக்குது, உண்மை வேற இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை பார்க்கறதுனாலையோ இல்லை வாட்ஸ்அப்பில் வரதை பார்க்கறதுனாலையோ கேட்கறதுனால மட்டுமே தயவுசெய்து நம்பாதீங்க, தீர விசாரிங்க. எது உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இவங்களோட உண்மை இருக்குது, ஏன்ட்ட ஆய்வு அறிக்கை இருக்குது, ஏன்ட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குன்னா எடுத்துக்கிட்டு கோர்ட்டு போங்க, எடுத்துட்டு நீங்கள் நீதிமன்றம் போய் தான் நிரூபிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, எடுத்துக்கிட்டு நேராக மக்கள்கிட்ட வந்து மக்களை தூண்டி விடுறாங்க. இது சரி கிடையாது இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, அதே பகுதியில் அதே சிப்காட் ஏரியாவில் தான் விவி மினரல்ஸ் இருக்காங்க, சரியா இல்லையா? அவங்க டைட்டானியம் டை ஆக்சைடு ரெடி பண்ணுறாங்க. இந்த டை ஆக்சைடை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடுமே கேன்சர் வரக்கூடியதுன்னு சொல்லி தெரிஞ்சோம். இப்போ அது போட்டு நடத்துவீங்களா? நாளைக்கு நான் இங்கே டயர் கம்பெனி கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, அந்த டயர் கம்பெனிலேருந்து ஒரு ஆக்சைடு வெளியிடும், ஒரு சப்போஸ் ஒரு கழிவு வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கழிவை வச்சு என்னை போட்டு நடத்துவீங்களா? இந்த செமி கண்டக்டர்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன் தயாரிக்கிற கம்பெனி அவங்களாம் வந்தான்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வெளியே வரும். இப்போ என்ன, அந்த கம்பெனி வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வெளியே வரும், அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மூலமாக கண்ணெல்லாம் தெரியாமல் போயிடும், அதெல்லாம் அந்த ஆலைகள்லாம் வேணாம்னு சொல்லுவீங்களா? இது சரி கிடையாது. நீங்கள் டயர் கம்பெனி ஆகட்டும், ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கம்பெனி ஆகட்டும், கண்ணாடி தொழிற்சாலைகள் ஆகட்டும், ஐடி செக்டார் ஆகட்டும், செமிகண்டக்டர் ஆகட்டும், இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை மருந்து தயாரிக்கிற கம்பெனி கூட எடுத்துக்கோங்க, எல்லா தொழிற்சாலையிலுமே கழிவு வெளியாகும். இது உண்மை. அந்த கழிவு எந்த அளவுக்கு இயற்கையை மாசு இல்லாமல், எந்த அளவுக்கு இயற்கையை பாதிக்காத அளவுக்கு நாம் அந்த தொழிற்சாலையை நடத்த போகிறோம், அந்த கழிவுகளை எந்த அளவுக்கு நம்ம சுத்திகரிக்க போகிறோம், இதில் தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்குது. கழிவு வெளியாகிறதுக்காகவே அந்த ஆலைகளை இழுத்து மூடுங்கன்னு சொல்கிற முடியாது, அது நியாயமே கிடையாது. அது என்னை கேட்டிங்கன்னா மிக தவறான போக்கு, சமூகத்துடைய மிக தவறான போக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், இந்த சமூகத்துக்கு நல்லது இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த ஒரு தொழிற்சாலைக்காக நான் குரல் கொடுக்கல. இந்த மாதிரி தொழிற்சாலைகளை நீங்கள் பயத்தின் காரணமாக விரட்ட அடிக்க முடியும்னா வேற யார் இங்கே தொழில் தொடங்க வருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேற யார் இங்கே தொழில் தொடங்க வர முடியும்? நீங்கள் என்ன ஒரு 10 பேரை கூட்டி வந்து ஒரு பயத்தை தூண்டி விட்டால் இந்த மக்கள் போய் எந்த தொழிற்சாலை இழுத்து மூடுவாங்கன்னா யார் இந்த பக்கம் தொழில் தொடங்க வருவாங்க? அதுவும் தென் தமிழகத்தில் தொழில் தொடங்க வரவங்க அளவே கம்மி. இதில் வரவங்களையும் பற்றி விட்டால் மதுரை, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிகளில் எப்படி முன்னேறும்? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்டெர்லைட் மேலே உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அது நீதிமன்றங்களை போய் நிரூபிங்க. நானும் தேடி பார்க்குறேன் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டாவது உண்மையாக இருக்கும்னு. ஆனால் இவங்க பரப்பி விட்டது எல்லாமே பயம், மக்கள் மத்தியில் பயத்தை உருவாக்கி விட்டு வம்படியாக போராட்டத்தை கட்டமைச்சிருக்காங்க. சரி, இவங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா போக வேண்டியது நீதிமன்றம். நான் இப்போவும் சொல்கிறேன், ஸ்டெர்லைட்டுக்கு நான் வாதாட வரல, ஆனால் உண்மையை தயவுசெய்து தேடி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். காதில் கண்ணில் பார்த்து எல்லாத்தையும் நம்புறீங்க பாருங்கள், அதனால் நல்லது இந்த சமூகத்தில் நடக்க போகிறது கிடையாது.
நான் மனசாட்சியத்துக்கு சொல்கிறேன். இது என்ன ஆகும்னா இங்கே தொழிற்சாலையில் வரவிடாமல் பண்ணிடும். கியா மோட்டார்ஸ் இங்கே வந்து 5000 கோடி முதலீடு பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. ஏன்? ஒரு வருஷத்தில் 25,000 போராட்டம் நடத்துறீங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் போராட்டம் நடத்துறீங்க. உங்களை ஈஸியாக போராட்டம் நடத்த முடியும், இந்த மக்களை தூண்டி விட முடியும்னு ஒரு கூட்டமே இங்கே தெரியுது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த ஸ்டெர்லைட் ஆலை தான் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 10% மேலான வருமானத்தை தரக்கூடியது. ஏறக்கூடிய நேரடியாக மறைமுகமாக இந்த ஆலையை நம்பி 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. சின்ன சின்ன தொழிற்சாலைகளும் இதை நம்பி இருக்குது. சரியா? அந்த ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு பரவாத கேன்சர் மக்களுக்கு பரவுதுன்னு நம்ப வச்சதும், சுற்றி இருக்கிற அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பயத்தை விதைச்சது மூலமாக ஒரு தொழிற்சாலையை இழுத்து மூட முடியுன்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது எந்த சமூகத்துக்கும் நல்லது கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என் மனசாட்சிப்படி சொல்கிறேன், அந்த ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இயங்கணும். அதுதான் இந்த தமிழகத்துக்கே நல்லது. நன்றி.